இன்றைக்கி 5வது நாள். இன்றைய டாஸ்க் நெகட்டிவ் திங்கிங் மற்றும் நெகட்டிவ் பிஹேவியரை விடுவது, எதிர்மறை எண்ணங்களை விடுவது, எதிர்மறை செயல்களை விடுவது. நம்ம மைண்டுக்கு, அதாவது நம்ம மூளைக்கு ஒரு அல்காரிதம் இருக்குது. இன்ஸ்டாகிராம் மாதிரி, யூடியூப் மாதிரி ஒரு அல்காரிதம் இருக்குது. ஒரு செகண்ட் ஆர்வத்தில் நம்ம நெகட்டிவ் கண்டென்ட்டை பார்த்தா அப்புறம் வர ஒவ்வொரு செகண்ட் கண்டென்ட்டும் நெகட்டிவாக தான் இருக்கும். பொதுவாகவே பாசிட்டிவிட்டி விட நெகட்டிவான கண்டென்ட்ஸுக்கு அட்ராக்ஷன் ஜாஸ்தி. நம்ம ரோட்டில் போகிறப்ப ஆக்சிடெண்ட்டான இடத்துல சுற்றி 50-60 பேர் நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அங்கே அந்த கூட்டத்துக்குள்ளே 4 அல்லது 5 பேர் போய் தான் அந்த ஆக்சிடெண்ட் ஆனவங்களுக்கு தூக்கி விடுறதோ இல்லை ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறதோன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாருமே அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு தான் இருப்பாங்களே தவிர போய் உதவி செய்ய மாட்டாங்க. வேறொருத்தரோட குடும்ப சண்டை, வேறொருத்தரோட கஷ்டம், வேறொருத்தரோட சிக்கல், இது மாதிரியான விஷயங்களில் தான் அதிகமான ஈர்ப்பு நமக்கு ஏற்படுது. இதுதான் நெகட்டிவிட்டி. இதை நம்ம எப்போவுமே தவிர்த்துடணும். இது மட்டும் கிடையாது, நெகட்டிவான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், நெகட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் அவங்களையும் தவிர்த்துடணும். நெகட்டிவான கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணாதீங்க. நாம் பல சந்தர்ப்பங்களில் தினந்தோறும் செய்யக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை ஒரு லிஸ்ட்டாக சொல்கிறேன். அடுத்தவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய நெகட்டிவான விஷயம், நமக்கே செய்யக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை பற்றி நான் இன்றைக்கி லிஸ்ட் பண்ண போகிறேன். பொய் பேசுகிறது, பொறாமைப்படுறது, ஆணவம் கொள்வது, நம்பிக்கை துரோகம் செய்வது, அலட்சியமாக இருப்பது, சோம்பேறியாக இருப்பது, பழி வாங்குவது, அடுத்தவர்களை குறைவாக ஒப்பிடுவது, அடுத்தவங்களை ஏளனமாக செய்வது, அடுத்தவர்கள் நேரத்தையும் பணத்தையும் விரயம் செய்வது, அடுத்தவர்கள் மனம் புண்படும்படி நடந்து கொள்வது அல்லது பேசுவது, இது எல்லாம் நம்ம அடுத்தவங்களுக்கு செய்கிற நெகட்டிவான விஷயங்கள். இனி நாம் நமக்கே செஞ்சுக்கிற நெகட்டிவ் விஷயம் என்ன தெரியுமா? தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பது, பயப்படுறது, சுயமரியாதை கொள்ளாமல் இருப்பது, கவலைப்படுவது, அதீத சிந்தனை கொள்வது, தன்னைத்தானே குறைவாக மதிப்பிடுவது, கடந்த காலத்தை பற்றி நினைவு கொள்வது, பொருளாதார ஒழுங்கு இல்லாமல் இருப்பது. இது எல்லாமே ஒரு ஆளுக்கு இருக்குமான்னு கேட்டால் வாய்ப்புகள் கம்மி. அப்படியே இருந்தாலும் இவை எல்லாத்தையுமே ஒரே நாளில் நம்மளால் திருத்தி கொள்ளவும் முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இதில் பாதி விஷயங்களை நம்ம செய்யாமல் இன்றைக்கி ஒரு நாள் தவிர்க்க ட்ரை பண்ணலாம். இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு பின்வரும் நாட்களில் இதில் எவ்வளோ விஷயத்தை நம்ம தவிர்க்க முடியுமோ அவ்வளோ விஷயத்தை தவிர்த்து பழகலாம். மைண்டில் இந்த நெகட்டிவிட்டி கிளியர் ஆனால் தான் பாசிட்டிவான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க முடியும். உங்களால் இதுலேருந்து ஏதாவது ஒரு சில விஷயங்களை மாற்றிக்க முடியும், உங்களுக்கு மாற்றிக்கிறதுக்கு உதவியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு டாஸ்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.